அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். அப்படி நான் வந்தாலும் ஆமா எதையெல்லாம் மறந்து வந்தேன். என் குருவில நாட்டை விட்டேன், சுந்தமா தேவியை விட்டேன், அருமையன் அண்ணனையை விட்டேன், என் தம்பிமாரை விட்டேன். இவையெல்லாம் மறந்து நான் வருகிறானேன். எதற்காக வருகிறேன்? என் கோத்தரத்தில் அப்படி என் கோத்தரத்தில் உள்ளபடி மாற்றாளர் தம்மை வெல்ல இந்த சபை நாடி வருகிறேன். அப்படி வந்தாலும் யாரா என்ன அழைத்தது? உங்க தாத்தா வந்திருக்காரு. அரசு ஆடம்பர திகழ்ச்சி இந்த ஓடத்தோடு புறப்படி தாத்தாவுடைய பாதத்தை பண்ணிவோம். வாங்க வாங்க தாத்தா பாதார திருமணிக்கு உன்னுடைய பேரன் அர்ஜுனன் அநேக கோடி வந்தனங்கள் செய்த பாத்தம் பண்ண பேரன் கண்மணிக்கு அண்டிவோம். தாத்தாவுடைய வாதத்தை விழுந்த காரணத்தினால் சகல செல்வங்களோடு வரவனை எழுந்து 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 நீ எழுந்து
தட்சிணாமூர்த்தி எட்டி வச்சனா தட்சணாவா எட்டி வச்சுனாவா பேச்சு பேச்சு சிங்காரம் வரும். டேய் தட்சிணாவே ஏன்டா அந்த பேரு ஆவாதியா வாங்கிட்டு போனா பாரு ஈபிகாரன் உனக்கு கம்மன் நாட்டு 25,000 வாங்கி போனா பாரு அன்னைக்குல இருந்து அவன் பேரே சொல்லக்கூடாது. அதுதான் தட்சணா தட்சிணாவை ஏற்றி வச்சனானா தாத்தாவுடைய பாதத்தை பண்ணி வாடா. அது ஆவாதியா அந்த பேரு குண்டாமணியா சொல்லு தாத்தா தாத்தா அரசு ஆடம்பரத்தை அகற்றி இந்த சிவகாடத்தோடு வர வைத்தாயே வேடம் எப்படி இருக்கிறது தாத்தா? என்னுடைய வேடத்தையே மிஞ்சி விட்டாய். என்னுடைய வேடத்தை மிச்சமா மிஞ்சிட்டா பாணி. தாத்தா தாத்தா என் மாடை எப்படி இருக்குதா? உங்களும் பரவாயில்ல, உனக்கு ஏத்த மாதிரி இருக்குது. பொண்டாட்டிட்டு போய் கேளு. அப்படியா? சரி நாளைக்கு போய் கேட்டு வரேன். தாத்தா அரசு ஆடம்பரத்தை அகற்றி சிவகாடத்தோடு வர வைத்த காரணம் என்ன? கண்மணிக்கு அந்திபோம் தாயாரிடத்தில் நாடு நகரியான பொன்பொருள் கொடி உதவி அனைத்தும் தோற்று வனத்தில் வந்து வனசஞ்சாரம் செய்து கொண்டிருந்தீர்கள். ஆமா, அண்ணனுடைய கருத்தையும் கேட்டேன். பழையபடி நாடாள வேண்டும், மந்திரி வீட்டில் முடிய வேண்டும், ஐவராஜர்கள் செய்த சபதம் நிறைவேற வேண்டும். சரி, அனைவரும் ஒன்றாக சென்று முறையிட்டீர்களோ? அதற்கெல்லாம் வழி இந்த வேடத்தில் தான் இருக்கிறது. எப்படி தாத்தா? இப்படி என்ன காரணம்? எப்படி என்றால் இவ்வேடத்தோடு கைலாயவன சென்று பரமனை கோடி கந்தவம் புரிந்து பஞ்சாக்கினை வளர்த்தி அதில் ஓர் பூஜையை நாட்டி ஓர் காலை ஊன்றி மற்றொரு காலை மடக்கி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லினால் பரமனிடத்திலே இருக்கக்கூடிய பாசுபாதத்தை பெற்று வந்தால் அந்த சத்ரோதிகளை ஜெயம் பெறலாம். அதற்காக தான் இந்த வேடம். தாத்தா பஞ்ச பாண்டவர் ஐவர் ராஜாக்கள் அதில் வேற யாரையும் அனுப்பக்கூடாதா இந்த வேடத்தோடு? வேற யாரும் அதுக்கு பொறுப்பானால் கிடையாது. அனைத்தும் பொறுத்து அமைதியாக சென்று பாசுபாதம் பெற்று வருவது உன்னால் மட்டும்தான் முடியும். தாத்தா அப்படி செல்ல வேண்டுமானால் மனநிலையானது எப்படி செல்ல வேண்டும்? யாரன் கேட்கின்றாய் பார்த்தாயா? எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை இது அறவே மறந்து முற்றம் துரித்த ஞானியாக என்னை போல் ஓர் மனதாக சென்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் வாயினால் மாட்டிவிடு, கைதில் மாட்டிவிடாத்தா. இல்ல அதையும் மாட்டிவிடு, கைதில் மாட்டி தவறு. ஏண்டா என்னடாச்சு? எப்படியா விட்டாலு தாத்தா இந்த மண்ணாசை அதாவது வந்து பொன்னாசை சொன்ன பாரு, ரெண்டையும் மறந்து போலாம். அத ரெண்டையும் மறக்க சொல்லி மறந்துடுறான். இந்த பெண்ணாசைய ஒரு நொடி கூட என்னால மறக்க முடியாது. அதனால நான் போய் வர மாட்டான். அண்ணா உடைய தம்பி அண்ணா அனுப்பிச்சு விடுத்தாத்தா. வேறால பாத்துக்கோ. என்னடா அது? குண்டாமணி பேரனை கூட்டா இந்த பெண்ணாசைய நான் எடுத்த பிறவியே அதுக்குதான். அதனால பெண்ணாசையை மட்டும் என்ன மறக்க சொல்லாத, பேரனை ஒன்னா மறக்க சொல்லு. ஆனா நான் போய் வந்து பேரனா கூட சேர்ந்துக்கிறேன். இருவருமே மறக்க வேண்டும். ஐயோ தாத்தா, உன்னை கையை எடுத்து கும்பிடுறேன். எங்க 2 பேரையும் கூட விட்டு நீ போய் வா அந்த மாளிகை. பிடித்தவனே, நீ அந்த மாளிகை போய் வா. கைலாய மலைக்கு நீங்கள் தான் இருவரும் சொல்ல வேண்டும் என்று அறிவிட்டவனே. நான் மாத்திரம் போ. தாத்தா பழையபடி நாடாள வேண்டுமா வேண்டாமா? ஆமா. உன் மனைவி பிரிந்த பிடிக்க வேண்டுமா வேண்டாமா? தாத்தா
பகைவரை வெல்ல வேண்டும். என் அண்ணா பழையபடியே இந்த மணிமாமகனத்தை சுட்டி இந்த நாட்டை என் அண்ணாவே தருமண்ணா ஆள வேண்டும். நாங்கள் ஐவர் செய்த சபதமானது நிறைவேற வேண்டும். ஆமா, அதனால நீ எதை சொன்னாலும் நான் கேட்டு வருகிறேன். அனைத்தையுமே இப்பொழுதே மறந்துவிட வேண்டும். அப்படியா? ஆமா. சரி. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தவிர வேறு ஒன்றும் விருப்ப செயலால் நாவினால் வரப்படாது. முதலில் பெண்ணாசை மறந்துவிடு. பேரின்பத்தையே நான் சிற்றின்பத்தில் ஈடுபடாது. சிற்றின்பத்தை விடுத்து பேரின்பத்தில் ஈடுபட வேண்டும். ஒரே உணவாக சென்று பாசுபாதம் பெற்றுமா? அப்படியா? பெற்று வந்தால் அந்த சத்ராதிகள் ஜெயம் பெறலாம். சென்று வரட்டுமா தாத்தா? அப்படி நான் கைலங்கிரி நாடி பரமனை தேடி மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை இந்த 3 ஆசையை வெறுத்து சுபபோகங்களை சுட்டரித்து நான் கைலமலை சென்று பரமனை கண்டு பாசவத கணையை பெற்று வர வேண்டுமானால் தாத்தா செல்லும் வரையிலே போஜனம். இருவருக்கும் போஜனம் எப்படி நீங்கள் சென்று வரும் வரை உங்களுக்கு போஜனம் எப்படி கேட்கின்றாய்? வாழ்வு பகவானால் வீசக்கூடிய காற்றை தான் அவர் வசிக்க வேண்டும். ஜலம் எப்படின்னு கேட்கின்ற வானத்தில் இருந்து விழக்கூடிய பனித்திவளைதான் அதையும் ஆவணம் வசிக்க வேண்டும். பனித்திவளைய? ஆமா. சரி, நீ போற, நீ போய் வர வாங்க போற, நீ போயாதா? நான் எப்படி பண்ணியா வர முடியும்? உனக்கு நான் கேள்ற தாத்தா. எனக்கு தாத்தா பேரனோடு உனக்கும் அதே தான் சாப்பாடு தண்ணி. எனக்கு வேற வழி கிடையாது. வேற பாட்டு என்னால பசியால போக முடியாது. நான் என்ன எடுத்து போவேன் தெரியுமா? அது இண்டி ஒரு டப்பாகத்துல பாட்டுக்கின்னு பன்னிக்காரி கோயம்புத்தூர் அறிகட்டோனே அங்க போற அதே சொல்லப்படாதோ. அதுதான் என்னால போக முடியும். உன்னையும் மறக்க செய்ய வேண்டும். என்னையா? என் கரத்தில் இருக்கக்கூடிய கமலத்தண்டை பிடித்தால் பெண்ணாசை பெண்ணாசை நீ அறவே மறந்து மறைக்கட்டி சமாளிக்க அப்படியே வச்சு தாத்தா எனக்கு மறக்கட்டும். அப்படியே வந்துறியா? ஆமா, சென்று வந்துமா தாத்தா? அப்படி நான் சென்று வர வேண்டுமானால் இன்னும் வேற எதனா உன்னை கேட்டுடாப்பியா? நானே கேட்கறேன் கேளு தாத்தா. உங்க பேர் நீங்க என்ன கொடுத்தா? மரம் கொடுத்தேன். எனக்கு ஒரு மரம் கூட மரமா? தவச மரம். ஆமா, தவச மரம் உனக்கு குடுதாத்தா? குடுக்கிறேன். அதுல அது எத்தனை படிக்குது, அது நாளைக்கு எவ்வளவு வேஸ்டி வரும், எவ்வளவு பணம் வரும், அதை கரெக்டா சொல்லி நான் ஒத்துக்கிறேன். நீ தாத்தான்னு நீங்க சொல்லிட்டுமா? 29 படி இருக்கிறது. 29 படியா? ஆமா, தவச மரத்துல. ஆமா. சரி, எவ்வளவு மரத்தில் 29 படி. ஒரு படிக்கு ஒரு வேஷ துண்டி, ஒரு படிக்கு ஒரு 100. நாளைக்கு வந்து சேர்ந்துரும். குறையே கிடையாது. வீட்டுக்கு வாங்க மாட்டேன். சரி சரி, அப்படியே ஆகட்டும். சொன்னது கேட்ட நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, ஆகட்டும் தாத்தா. சென்று வரட்டுமா? கரெக்டினால முதல்ல பஞ்சாயத்து கொடுத்தாத்தா அவங்கிட்ட. இல்லன்னா இவன் வந்து கம்முனறிய மாட்டான். பஞ்சாசத்தை கொடுத்தா நீ அடங்க. சரி, ஆகட்டும் தாத்தா. நீ அப்படியே வந்தாத்தா மறந்துரு. ஒரு இமையுடன் உணவு திருவடி நினைக்கின்ற ஒரு இமையுடன் உணவு திருவடி நினைக்கின்ற உத்தமத உறவு வேண்டும். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உறவுகளவாமை வேண்டும். பெருமை பெரும் உணவு முகை பேச வேண்டும். பொய்மை நான் பேசாதிருக்க வேண்டும். மதமான பேசிருக்காதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். உன்னை நான் மறவாதிருக்க வேண்டும். நோய
நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும். தரமிமிகில் என்னை கண்ட கோட்டத்தில் வளர்ந்தோங்கம் கண்ட வேலே முக துய்யமணி முக சைவமணி தன்முக தெய்வமணியே. அப்படி நான் சென்று கைலங்கிரே நாடி பரமனை தேடி பாடிக்கொண்டு சென்று நான் பாட்டுபதை கனையை பெற்று வர வேண்டுமானால் எனக்கு மந்திரத்தை போதித்துக் கொடுங்கள் முதலில் தாத்தா. ஓ மந்திர உபதேசம் வேண்டுமா? ஆமா. செவி கொண்டா. ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ. என்ன வந்தாலும் காதை கட்டிக்கிட்டு போய்யா ஏண்டா காதை கட்டா கரிது போடுவான்னு பாக்குறியா? பேரனுக்கு மந்திர உபதேசங்களை செய்து கொண்டிருந்தேன் வந்து கெடுத்து விட்டாயே. செவிலின கேட்சா கறி காசு பண்ணு காதை கட்டிக்கிறாங்க. அதாவது வந்து பரமனுடைய பாதுவதை கனையை பெற வேண்டுமானால் திருமந்திரத்தை உச்சரிக்கின்றார். காதை கடிக்கிறாரு காதல கடிக்க தெரியாது. பேரனுக்கு மந்திர உபதேசங்களை காதில் ஊட்டி கொண்டிருந்தேன். இதே மந்திர உபதேசத்தை உடலில் வைத்துக் கொள். உன் பின்தொடர்ந்து ஏதாவது ஆபத்து வந்தால் உன் பின்தொடர்ந்து நிகழாக வந்து கொண்டே இருக்கிறேன். கைலங்கிரே நாடி பரமனை தேடி பாதுவதை கனையை நான் பெற்று வர வரையில் உன்னுடைய கிருத கடாச்சாரமானது என்னை இடைவிடாமல் காத்து ரசிக்க வேண்டும். தொடர்ந்து வருகிறேன். எழுந்திருப்பா எழுந்திரு சென்று பாது மாமாத்தோடு வந்து சார் புறப்படு. அவ்வாறே ஆகட்டும் தாத்தா. சென்று வா. இப்போது நாம் எப்படி இருக்கிறோம்? கொண்டிருக்கின்றோம். என் அருகாமையில் வரும்போது அதாவது முருகனுடைய நாமதயத்தை உச்சரித்துக் கொண்டு உன்னுடைய நாவினால் பாடிக்கொண்டு வந்தாய் அல்லவா? அந்த பாடலை பாடிக்கொண்டு பாடி முடிச்சிருந்தோம். ஆமா, அது மேல பாடக்கூடாது. அது மேல வந்து சிவனையே பாடிக்கொண்டு தரணும். அனைவரையும் நம்ம தவநாடம் உண்டாக மாற்றலாம். நல்ல பாட்டை பாட்டு. ஆமா, குன்றதிலே குமரனுக்கு குச்சிவாடி பார்க்க போன டாக்டருக்கு குன்றதிலே குமரன் குஞ்சு வலியா குன்றதிலே குமரன் கொண்டாட்டம் குஞ்சு வலி இந்த அவரே போய் சொன்னாரு. இப்ப அதெல்லாம் நீ கேக்குறா? குஞ்சு வலிலாம் யார் எங்க வாழ்ல தந்த மூடா டேய் கம்பராதா குன்றதிலே குமரனுக்கு அனைவரையும் வந்து நம்மளை போன்ற தவதாடமாக மாற்ற முதல்ல. ஆமா, போற்ற மாதிரி எல்லாருக்கும் பட்ட போடு. மோசமான போடு. சரி மனுஷனா நீ பிள்ளைங்க ஓம் நமச்சிவாய ஆகட்டும்.
தசாமூர்த்தி அப்பாடி நீண்ட வனங்களையும் ஆமா நிறைந்த துணிச்சாவும் துணிச்சோல் அணிந்து நாம் வந்தாலும் கரத்தில் என்ன இருக்கு தெரியுமாடாம் ஆட்டாஞ்சன் செங்கத்தில் வில்பிடி தசாமூர்த்தி அப்படி என் கரத்திடமாக என் செங்கல்லில் வில் பிடித்தேன் ஆரோக்கிய சார வழி நடந்தேன் தசாமூர்த்தி பங்கஜன் தன்மைக்கான கற்பூடன் வந்தேனே அப்படி வந்தாராம் எப்படி தெரியுமாடாம்
அப்படி கைலங்கிரி நாடி ஆமா பரமனை தேடி இந்த 2011 நேத்திரம் அளித்த காலகண்டையை தேடி 2011 நேத்திரம் முடியவனா அது வேறையா? அப்படி அன்னவரை பாடி தேடிக்கொண்டு நாம் நடந்தாலும் இன்னும் எப்படி தெரியுமா? எப்படி மாதிலாமாய கண்டேன் மனபலம் அறிவம் கோபாலக்கண்ணன் உலகத்தை மயக்கக்கூடிய ஜெகன்மோகினியாக சபைக்கு வருகிறது.
பாத்தியா அட பொண்ண புடிச்சு வச்சிருக்கா பொண்ணையா புடிச்சீங்களா? ஐயோ அம்மா ஐயோ கண்ணு ஒட்டிக்கோ காதல் ஒண்ணும் ஒதத்து ஒட்டிக்கோ டேய் யப்பா ஏய் யாரவா யப்பா டேய் கடிகா டேய் சிவபூஜைல காடி யப்பா என்னடா பண்ணீங்கடா? ஐது போட்டுண்டியா ஓடேவியா டேய் என்னடா பண்ணீங்கடா? ஆனா நாம போச்சா அம்புல டேய் டேய் யப்பா என்ன பண்றவா? யப்பா என்னடா பண்ணீங்கடா? பொண்ண புடிச்சண்டா என்னடா பொண்ணு இங்க வேலை செஞ்சீங்கடா? இந்த கர்நாடக பந்த பையன் யப்பா என்னன்னு கேட்டியா? பையன் எடுத்துனடா தங்கச்சி வயசுக்கு வந்துச்சா? வயசுக்கு வந்துக்கிட்டு வயசுக்கு வந்துச்சா? அம்மா துணி குத்துக்கு உன தொய்ச்சா சொன்னாங்க. என்ன நான் பாத்துக்கிட்டு போய் வாடாப்பா. கொஞ்சம் இன்னும் அது நாட்டியம் பையன் குதிச்சு எங்க போற? இல்ல என் தங்கச்சி அப்படியே உட்காந்துக்கிட்டு நீ வேலை செய்ய போறியா? நான் இங்க பாத்துக்கிறேன். நீ கூட அறிவியல் பேசுற மச்சா ஏன்ப்பா? அங்க போய் வேலை செய்ய அரண்மனையில என்ன போய் அங்க போய் இந்த துணி எல்லாம் துவைச்சு குத்துட்டு வர சொல்ற இங்க இருக்கிற வேலையை பாத்துக்கிறேன்டா. வயசு பத்தாது ஏன் வயசு பத்தா சின்ன பையன் நானு அதனால நான் இங்க பாத்துக்கிறேன். நான் போய் என்ன பண்ணிட்டோம்? துணி துவைச்சு வந்து குத்துட்டு அப்புறம் வாடாப்பா. ஏய் யப்பா ஏய் யப்பா அதுவே இருந்தா எனக்கு இந்த துணிலாம் துவைச்சு பழக்கம் கிடையாது. இந்த இன்னொரு துணிலாம் கட்டுறாங்க. இல்லடா பண்ணி போய் துவைச்சுன்னு நான் பாத்துக்கிறேன். அதான் நானும் தேடுறேன். என்ன பிடிச்சிருந்தியாப்பா? பொண்ண புடிச்சேன் பொண்ணியா? என்னடா என்ன வந்தா அட சிலுக்கு சிலுக்கு சிலுக்கா? சிலுக்குன்னா யாருக்குடா? தூக்கி காமிச்சடாப்பா. என்ன பண்ணா? என்ன தெரிஞ்சியா? என்ன தெரிஞ்சுங்க பாவாடை தெரிஞ்சு ஏய் யப்பா நான் ஒரு பொண்ணு வாசனதா கம்மிக்க மாட்டான் யப்பா. நான் ஒரு பையன் எங்க என்னடா பண்ணிக்கிறேன்? நான் மறந்து போட்டேன். ஆமா இப்ப அந்த பொண்ணு வரும். நான் எதையோ நான் பாத்துக்கிறேன். பாரு நீ பாத்து துணி போயிடா. அந்த பொண்ணை புடிச்சின்னு வந்து ஆமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அந்த பொண்ணை நீ போய் வாடா பாணி. அந்த பொண்ணா அந்த பொண்ணா ஒண்ணு புத்தி இல்ல. ஆமா ஏன்னா புடவை ஏன்னா மறைஞ்சுக்கிறா பாரு. அதெல்லாம் பாக்குறோம் உட்காந்து நல்லா உதறியா பையா என்னடா கூட அப்பனுக்கு ஹெல்ப் பண்றான். என்னதா இந்த பொண்ணு புடிச்சுக்குவேன். நான் இந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டேன். பொண்ணு புடிச்சு இல்ல ஆமா இருக்குதான்னு பாரு மூலையில கொஞ்சம் கொஞ்சமா பாரு. அதை வீட்டுக்கு போறா அப்படியா? என்னதா படைவிடா பொண்ணு உள்ள இருக்குடா. உள்ளதாங்கடா உசாரா போடுறாப்பா.
என்னடா பண்ணி வச்சுக்கிறா இந்த முச்சி பாட்டு வச்சுக்கிறதுல பூச்சி கட்டி பாட்டியாடா முடிச்சாலும் பிடிக்கணும் முச்சி பாட்டு பிடிக்கணுமா ஓட்டுக்கிறடா முன்னாடிக்கு பார்த்து போய் போன பண்ணுங்க நீலாம் ஏன்டா ஒரு அப்பன் நடக்கிறா எட்டு போய் துவைச்சிக்கணும்டா இந்த போடையும் கூட கூட போய் போடா போடா எட்டு போற பாருங்க அவங்க பிடிக்கிற உசாரா பாத்து போடா முதல்ல உள்ள போடா